ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா அக்டோபர் மாசம் வந்தாலே வந்து பிக் பாஸ் வெறியர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். அடுத்த 3 மாசம், அடுத்த ஒரு 100 நாள் வந்து ஜாலியா இருக்கும்டா அப்படிங்கிற மாரி. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 8 டெலிகாஸ்ட் இன்னைக்கு ஆகப்போகுது. லான்ச் வந்து இன்னைக்கு. பட் ஷூட் நேத்தே முடிஞ்சு போச்சு. இதுல வந்து நெறைய ரூமர்ஸ்லாம் நெறைய கெளம்புச்சு. இவங்க வரப்போறாங்க, அவங்க வரப்போறாங்க அப்படின்னு. சில ரூமர்ஸ்லாம் உண்மையாக்குற மாரி சில பேர் போயிருக்காங்க. சில பேர் லிஸ்ட்லயே இல்லாத ஆட்கள்லாம் நெறைய பேர் போயிருக்காங்க. ஸோ நேத்து வந்து 18 பேர் உள்ள போயிருக்காங்க. அதுல முதல் முறையா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டா உள்ள போனது பார்த்தீங்கன்னா, நெறைய ரிவ்யூ பண்ணுவாரு இவரு. இவர் வந்து ரிவ்யூ பண்ணி வெளியில தெறிக்க விடுவார் எல்லாரையும். உள்ள போய் தெறிக்க விடுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததா போனது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோஸ்ட்டோட பொண்ணாவே ஒரு படத்துல நடிச்சாங்க. மகாராஜான்ற படத்துல நடிச்சாங்க. ஸோ அவங்க வந்து 2ண்ட் கண்டஸ்டன்ட்டா உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அடுத்ததா இவங்க பேரு அதாவது நெறைய சீசன்ல வந்து இவங்க பேர் வந்துகிட்டே இருக்கும். தர்ஷா குப்தா. நெறைய சீசன்ல வந்துட்டு இருக்கும். இந்த வருஷம் வந்து உண்மை அப்படின்னு போயிட்டாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, போன 2 சீசன்ல வந்து இவர் பேர் வந்துட்டு இருந்தது. இவரோட மனைவியும் எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான். அவர் வந்து பயங்கரமான ஆஜானு பாகுவா அப்படியே அப்படியே ஜிம் டோன்ல இருப்பாரு. அண்ணா அப்படிங்கிற சீரியல்ல வில்லனா நடிச்சாரு. இங்க போய் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். அண்ட் அடுத்தது வந்து ரொம்ப வருஷமா விஜய் டிவில தொகுப்பாளரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜீ தமிழ்லயும் தொகுப்பாளரா இருந்தாரு. விஜய் டிவில தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல ஹீரோவா நடிச்சாரு. அங்க போய் என்ன வேலை காட்ட போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆர்ஜே. சூப்பரா ஆர்ஜே பண்ணுவாங்க. ஜீ தமிழ்ல நிகழ்ச்சி மாஸ்டர் த பிளாஸ்டர் அப்படின்னு நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குனாங்க. இவங்க வந்து நெறைய புத்தகங்கள்லாம் படிப்பாங்க. ஸோ கமல் சார் இல்லாத குறை இவங்க தீர்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க வந்து உள்ள போறாங்க. அடுத்து வந்து குக் வித் கோமாளி ஆகட்டும் சரி, நெறைய இடங்கள் வந்து டான்ஸ்லயும் சரி, சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. இவங்க பாடுன பாட்டு சிங்கப்பெண்ணே அந்த பாட்டு வந்து பயங்கர வைரல். அதாவது இவங்க வெர்ஷன்ல ஆனேனுமே அந்த மாரி. இவங்க பேசுற தமிழே ஒரு அட்டகாசமான தமிழா இருக்கும். ஸோ இவங்க உள்ள போயிருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்லயே இல்லாத ஆள் ஒருத்தர் உள்ள போயிருக்காரு. அ பால் டப்பா நம்மலாம் நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் வந்து பயங்கர பிஸியா இருக்காரு. அவருக்கு சப்ஸ்டிடியூட்டா வந்து ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு கானா சிங்கர் உள்ள போறாரு. அவர் எப்படி ஆடப் போறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கணும். அடுத்ததா என் பேர் கொண்டவரு. என் பேர் வந்து சீசன் 4ல வந்துட்டு இருக்கு. 4, 5, 6, 7, 8 வந்தது. என் பேர்ல கொண்டு ஒருத்தர் போறாரு. நம்ம இருக்கிறதுலே கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப லேட்டஸ்ட்டா ஒரு படம் வந்து அதுல பயங்கர ட்ரோல் ஆயி, அ என்னது எவன்டா? நான் எமன்டா? அந்த டயலாக்லாம் பேசி வைரல் ஆனாரு. கவுண்டம்பாளையம் ஹீரோ ரஞ்சித்ன்ற பேர் கொண்ட நாயகன் தான் உள்ள போறாரு. பார்ப்போம். எப்படி விளையாடுறாரு. இங்கேயும் ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் டான்ஸ்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அங்க போய் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்கல்ல. அத பார்த்து ஏதாவது கலாய்க்கிறாரா பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸ் கண்டஸ்டன்ட் சீசன் 7 கண்டஸ்டன்ட் ஒரு ஃப்ரெண்ட் போறாங்க. இவங்க வந்து வேற மாரி ஆஃபீஸ்ல நடிச்சிருந்தாங்க. பிளஸ் வில்லேஜ் டூ வில்லா அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோலும் பண்ணியிருந்தாங்க. அவங்க உள்ள போயிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யாருன்னா லாஸ்ட் சீசன் ஃப்ரெண்ட். நம்ம லாஸ்ட் சீசன் வின்னரோட ஃப்ரெண்ட், அர்ச்சனாவோட ஃப்ரெண்ட் நம்ம அருண், பாரதி கண்ணம்மா ஹீரோ. அவரு உள்ள போறாரு. அவரு நார்மலாவே வந்து பயங்கர துருன்னு இருப்பாரு. அவரு உள்ள போறாரு. என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொன்னி சீரியல்ல நடிச்சவங்க வில்லியா நடிச்சிருக்காங்க. பிளஸ் அவங்க நல்ல ஒரு டான்சர். அவங்க அங்க போய் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். தர்ஷிகா. அடுத்தது நம்ம அ பொன்னி சாரி அதே சீரியல்ல வந்து பவித்ர ஜனனி அந்த சீரியல்ல நடிச்ச ஒரு ஹீரோயின் போறாங்க. சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க உள்ள போனதுக்கப்புறம் அவங்க ஒரு விசு டயலாக் வந்து பேசியிருக்காங்க. அத வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் அடுத்ததா என்னோட க்ளோஸ் டூ த ஹார்ட் ஒரு ஃபேவரைட் விஜய் விஷால். நல்ல பையன். அ என்ன சொல்றது? சூப்பரான நடிகர். நல்ல டான்சர். கலக்குவாரு. ஸோ அவர் வந்து உள்ள போய் கலக்குறாரா அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து குக் வித் கோமாளில வந்தாங்க. பிளஸ் கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் வைரல் ஆனாங்க. அவங்க உள்ள போறாங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டுமே 2 பேருமே உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப தொடர்றாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்ஷிதாவும், அர்ணவும் போறாங்க. அடுத்ததா நம்ம நிகழ்ச்சி தொகுப்பாளர் பிளஸ் நெறைய யூடியூப் சேனல்ல தொகுப்பாளரா இருந்திருக்காரு. நெறைய மேடைகள பண்ணியிருக்காரு. பிளஸ் இன்னொன்னு தமிழ் நல்லா சூப்பரா பேசக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆங்கர். அண்ட் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அதுல வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டா வந்தாரு. நான் முத்துக்குமரன். அவர் போறாரு. போய் பார்ப்போம். அண்ட் இவரும் அந்த ரூமர் லிஸ்ட்லலாம் நெறைய இல்லாம இருந்தாரு. கொஞ்சம் இருந்தாரு. அண்ட் லாஸ்ட்டா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஜாக்லின் நிகழ்ச்சி தொகுப்பாளர். ஸோ இவங்கலாம் வந்து போயிருக்காங்க. அண்ட் இதுல வந்து நெறைய சுவாரஸ்யங்கள் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி வந்து நெறைய வந்து தரமா சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. ரஞ்சித் அண்ணன கூப்பிட்டு பேசுறதாகட்டும், சஞ்சனா கூட அவருக்கு நடந்த அந்த பேச்சா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காரு. அத நான் இப்ப சொல்லி பிரேக் பண்ண விருப்பப்படல. அண்ட் உள்ள போனதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு. ஒரு நாளுக்குள்ள அப்படிங்கிற மாரி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு. அத எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வந்து விஜய் சேதுபதி அவர்களோட நிகழ்ச்சி தொகுப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா லான்ச் அன்னைக்கே வந்து தெறிக்க விட்டுட்டாரு அப்படிங்கிற மாரி தகவல். அண்ட் சீசன் 8ல வந்து நானும் ரிவ்யூ பண்ண போறேன். தொடர்ந்து பண்ண போறேன். அவரு எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 சூப்பரா வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள்.